பொண்ணுமே அந்த பியூட்டி பார்லர் பொண்ணுங்க கூட மாசான என்ட்ரி கொடுத்த உடனே இந்த பக்கம் வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆக்குறாங்க. அப்போ தான் கரெக்டாக அவங்க கூட வந்திருக்க பொண்ணுங்களும் இந்த மாதிரி நாங்கள் உஷா அவங்களுக்கு தான் மேக்கப் போட வந்திருக்கோம், இந்த பொண்ணு எங்களுக்கு ஹெல்ப்பாக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே இவங்க கடையில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் சொல்லிடுறாங்க. இதை பார்த்தோன்னே இதுக்கு மேலே பொண்ணு யாராலையும் இங்கிருந்து அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சரி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் சக்தி மட்டும் பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி சக்தி ரெடி பண்ணி கொடுத்த அந்த சாரியை பொண்ணுமே கட்டிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் சக்தியுமே சரியான சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் பொண்ணுமே உஷாக்கு மேக்கப் பண்ண போகும்போது பரவாயில்ல பொண்ணி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க இந்த சாரியில் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியுமே பாராட்டிட்டு பொண்ணி தன்னை மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் பொண்ணியும் அந்த மேக்கப் போடுற பொண்ணுங்களும் இந்த பக்கம் உஷாவுக்கு போய் கரெக்டாக மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணியை பார்த்து எப்போ பார்த்தாலும் உஷா முறைச்சிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் அதை இதை எடுன்னு சொல்லி பக்காவாக வேலை வச்சு அவங்கள வந்து அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அங்கே இருக்கிற பொண்ணுங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நாங்கள் பார்த்துக்குறோம், சரி பொண்ணு நீ போய் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இரு, நாங்கள் இந்த வேலையை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்காக அந்த பொண்ணுங்களே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இந்த பக்கம் உஷாக்குமே பக்காவாக மேக்கப் போட்டு வெளியில் கூட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் உஷாவோட மேக்கப் பார்த்து இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே சூப்பராக இருக்குது, பரவாயில்லாமல் நல்லா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக சண்முகமும் அந்த மேக்கப் போடுற பொண்ணுக்கிட்ட வந்துட்டு பரவாயில்ல பெரிய மாரி இருந்த என்னோட பொண்டாட்டியை இன்னைக்கு தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உஷாவை கலாய்க்கிற மாதிரி நக்கல் பண்ணுறாங்க. உடனே அந்த பொண்ணுகளும் சிரிச்சிட்டு சார் நீங்கள் சும்மா சொல்லாதீங்க, மேடம் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து ரொம்பவே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பொண்ணு மட்டும் எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க அலையா விருந்தாளியாக வந்திருக்கிறதுனால எதுவுமே பேச முடியாமல் ஒரு ஃபீலிங்கோட இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து உஷாவுக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியோட இந்த பக்கம் உஷாவோட ஃபங்க்ஷனை கொண்டாட தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ சுந்தரமே ரொம்ப எல்லாத்தையுமே மறந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த நேரம் அவரே எதிர்பார்க்காத மாதிரி கரெக்டாக அந்த வளகாப் ஃபங்க்ஷனுக்கு ஸ்வேதாவோட ஹஸ்பண்டும் வராங்க. இதை பார்த்தோன்னே இங்கே சுந்தருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ போச்சு, அந்த கனவுல பார்த்தது நேரில் நடக்க போது போல இருக்கு, அதுவும் இன்னைக்கு நடந்துச்சுன்னா அவ்வளோதான், என்னோட மான மரியாதை எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போ கரெக்டாக அவங்க வந்துட்டு ஹாய் சுந்தர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக இந்த பக்கம் சுந்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே பக்கத்தில் இருக்கிற அங்கே பவானியுமே யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை இவர் வந்து என்னோட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தர் திணற டைமில் கரெக்டாக அங்கே ஸ்வேதாவோட ஹஸ்பண்டும் இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவரே அறிமுகப்படுத்திக்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நான் தான் சுந்தரோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பவானியுமே இங்கே அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த பக்கம் இவங்க என்னென்ன பேசுகிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சும்மா கேஷுவலாக எப்போ போல பொண்ணு நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுந்தரமே அவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஸ்வேதாவோட ஹஸ்பண்டையும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் எதுக்காக வந்தீங்க, நான் தான் உங்ககிட்ட 2 நாள் டைம் கேட்டேன்ல, அந்த டைம் முடிஞ்சோன்னு 5 லட்சம் தரேன்ல, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுமே இருந்துக்கிட்டு இங்கே பாரு, நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் அவங்ககிட்ட, எனக்கு 1 லட்சம் இன்னைக்கே வேணும்னு சொன்னல, உன்னால 1 லட்சத்தை ஒரே நாளில் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நீ எப்படி எங்களுக்கு 2 நாளில் நீ 5 லட்சம் ரெடி பண்ணி தருவேன், முதல்ல அந்த 1 லட்சத்தை இன்னைக்கு கூட மீதி 4 லட்சத்தை நாளைக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் அங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சுந்தரமே இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க இந்த ஃபங்க்ஷன் மட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வழியாக சமாளிச்சிடுறாங்க. பட் ஆனால் இவங்க பேசிட்டு இருக்கிற விஷயம் எதுவுமே எங்கள் பொண்ணுக்கு கேட்கலனாலும் சுந்தர் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு பயந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு பொண்ணுமே டவுட் ஆகுறாங்க, இவங்க எதுக்காக சுந்தரை மிரட்டிட்டு இருக்காங்க, அப்படி என்னாச்சு இவங்களுக்கும் சுந்தருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணாலும் சரி இருக்கட்டு எதாக இருந்தாலும் இதை நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப கேஷுவலாக விட்டுறாங்க. அதே நேரம் இங்கே பவானிக்கு நலுங்கு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பவானியோட சொந்தக்காரங்க இந்த மாதிரி குடும்பமாக இருக்கிற எல்லாருமே ஒன்றா வந்து நலுங்கு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உஷாவையும் உட்கார வச்சு எல்லாருமே வந்து நலுங்கு வைக்க சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வந்து வச்சுட்டு இருக்கப்போ இங்கே சக்தியுமே வந்து பொண்ணியை பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போ சக்தி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உஷா கூப்பிடும்போது சக்தியோட ஒய்ஃப் எங்க, அந்த மாதிரி ஒய்ஃப் இருக்கிறப்போ வந்து தனியாக வைக்கக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே நேரம் சக்தியுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் பொண்ணுமே இருந்துக்கிட்டு சக்தி கூட போக முடியாது, நம்ம ஏற்கனவே அவர் கூட நம்ம பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தனியாகவே ஒதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சக்தியுமே இதை நம்ம ஒன்றா தான் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டேரெக்டாக அந்த பியூட்டி பார்லர் பொண்ணுங்களுக்கு நடுவில் நிற்கிற பொண்ணையுமே கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்கே டேரெக்டாக இங்கே மன வரைக்குமே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்து நீ வை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணுக்கு இவங்க 2 பேருமே நலுங்கு வச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க அந்த பியூட்டி பார்லர் பொண்ணுங்களும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இது பொண்ணியோட சேர்ந்து வைக்கிறாங்க, அப்போ பொண்ணியோட ஹஸ்பண்ட் இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அப்போ பொண்ணியுமே அங்கிறது நலுங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனையுமே ஒரு வழியாக திருப்தியாக முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் அவங்களையுமே எப்பவும் போல பியூட்டி பார்லர் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பொண்ணுங்களும் பொண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெயாவோட மருமகளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பொண்ணியுமே ஆமாங்க, நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்காக வேலைக்கு வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் அவங்க கூட இருப்பேன், நான் இன்னும் கொஞ்சம் நாளில் பிரிஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுங்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பியூட்டி பார்லர் போயிட்டு அந்த பொண்ணுங்களும் அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த ஓனர் மேடம்கிட்டே சொல்லிடுறாங்க. இது கேட்ட அந்த ஓனர் மேடமும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு ஏன் பொண்ணு இவ்வளோ பெரிய வீட்டில இருந்து நீ வேலைக்கு வந்திருக்க, இந்த விஷயத்த என்கிட்ட உண்மையாக சொல்லணும்னு உனக்கு தோணலையா, முதல்ல நீ எதுக்காக அந்த குடும்பத்திலேருந்து இங்கே வேலைக்கு வந்தங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம்
பக்கம் பொண்ணு கிட்ட கேட்குறாங்க. அப்போ பொண்ணையுமே இருந்துக்கிட்டு ஸ்டார்டிங்கில் நடந்ததுல இருந்து இப்போ அவங்க மாட்டிட்டு இருக்க பிரச்சனை வரைக்கும் அந்த ஓனர் மேடம்கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. அதை கேட்ட அந்த ஓனர் மேடமே வந்து, என்ன பொண்ணு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, சொல்லப்போனால் அந்த சக்தி உனக்கு வந்து சப்போர்ட் தானே பண்ணணும், எதுக்காக அவர் உன் கூட சேர்த்து இந்த மாதிரி நீ தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல உன்னை நான் ஏற்றுக்கிறேன்ற மாதிரி பேசினாரு, அந்த அளவுக்கு உன்னை புரிஞ்சுக்காம இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஓனர் மேடமே கேட்குறாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் பொண்ணுக்குமே பயங்கரமாக ஃபீல் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த ஓனர் மேடமும், கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கிற நாள் வரும், உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே பொண்ணுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும், கண்டிப்பாக அவள் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் மேடமும், இங்கே பாரு பொண்ணி, உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத உங்கள் வீட்டில் இருக்கவங்க நம்புறாங்களோ இல்லையோ, ஆனால் நான் நம்புகிறேன். அதனால உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சரி, கண்டிப்பாக நீ என்கிட்ட கேளு, அந்த தப்பை நிரூபிக்க வேண்டியது என்னோட பொறுப்பும் தான், சரியா, ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணுக்கிட்டையுமே அவங்க சொல்கிறாங்க. இது கிட்ட பொண்ணையுமே ரொம்பவே கண்கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க.